ஜாவாஸ்கிரிப்ட்ல நல்லும் அன்டிஃபைன்டும் ஈக்குவலா? ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர் பத்தி தான் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல டபுள் ஈக்குவல், லூஸ் ஈக்குவாலிட்டியும் யூஸ் பண்ணுவோம். ட்ரிபிள் ஈக்குவல், ஸ்ட்ரிக் ஈக்குவாலிட்டியும் யூஸ் பண்ணுவோம். லூஸ் ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணிக்க ஜஸ்ட் அது வேல்யூவை தான் செக் பண்ணும். வேல்யூ ஈக்குவல்னு சொன்னாங்களுக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வேறு டேட்டா டைப்பாக இருந்தாலும் அந்த ரெண்டு வேரியபிளையும் ஒரே டேட்டா டைப்புக்கு கோயேஷன் செஞ்சுட்டு வேல்யூவை செக் பண்ணும். வேல்யூ ஈக்குவல்னு சொன்னால் ஆன்சர் ட்ரூ, வேல்யூ ஈக்குவல் இல்லைன்னு சொன்னால் தான் ஆன்சர் ஃபால்ஸ். இதுவே நாங்கள் ஸ்ட்ரிக் ஈக்குவாலிட்டியை யூஸ் பண்ணிக்குள்ள வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும், டேட்டா டைப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரூன்னு சொன்னால் தான் எங்களுக்கு ஆன்சர் ட்ரூவாக கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று, அதாவது வேறு டேட்டா டைப்பாக இருந்தாலோ அல்லது வேறு வேல்யூவாக இருந்தாலோ எங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நாங்கள் லூஸ் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்குள்ள டேட்டா டைப்பை வந்து நாங்கள் வேறு டேட்டா டைப்னு சொன்னால் கோஎஷன்ஸை வந்தானே அதுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் பூலியனையும் வேறு ஒரு டேட்டா டைப்பையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பூலியனை வந்து நம்பராக கோஎஷன் செய்யும். ட்ரூன்னு சொன்னால் ஒன்னு சொல்லியும், ஃபால்ஸ்ன்னு சொன்னால் ஜீரோன்னு சொல்லியும் கோஎஷன் நடக்கும். இதுவே நாங்கள் ஸ்ட்ரிங்கை நம்பரையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் ஸ்ட்ரிங்கை நம்பராக கோஎஷன் செய்யும். இதுவே நாங்கள் ஒப்ஜெக்டையும் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் கம்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் ஒப்ஜெக்டை பிரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது அது ஸ்ட்ரிங்கோ நம்பரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோஎஷன் செய்யும். இதுவே நாங்கள் நல்லையும் அன்டிஃபைன்டையும் கம்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் லூஸ் ஈக்குவாலிட்டியில் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் எங்களுக்கு எப்போவுமே ட்ரூ தான் ஆன்சராக கிடைக்கும். இதுவே நாங்கள் நல் அல்லது அன்டிஃபைண்டோட வேறு ஏதாவது டேட்டா டைப்பை கம்பேர் பண்ணுறோம்னு சொன்னால் லூஸ் ஈக்குவாலிட்டியில் எப்போவுமே எங்களுக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்பர் 5ஐயும் ஸ்ட்ரிங் 5ஐயும் நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம். லூஸ் ஈக்குவாலிட்டி செக் பண்ணோம்னு சொன்னால் என்ன, ரெண்டுமே வேறு டேட்டா டைப். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் இருக்கிறபடியா ஸ்ட்ரிங்கை நம்பராக கோஎஷன் செய்ய போகுது. ஸோ ஸ்ட்ரிங் 5 நம்பர் 5ஆக கோஎஷன் ஆகும். இப்போ என்ன, ரெண்டுமே சேம் வேல்யூ எங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நாங்கள் நம்பர் 5க்கும் ஸ்ட்ரிங் 5க்கும் ஸ்ட்ரிக் ஈக்குவாலிட்டி எடுத்தோம்னு சொன்னால் வேறு டேட்டா டைப் பண்ணதால எங்களுக்கு ஃபால்ஸ் தான் ஆன்சராக கிடைக்கும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நம்பர் 1க்கும் பூலியன் ட்ரூவுக்கும் நாங்கள் ஈக்குவாலிட்டி செக் பண்ண போகிறோம். லூஸ் ஈக்குவாலிட்டி செக் பண்ணோம்னு சொன்னால் பூலியன் சொன்னால் ஃபர்ஸ்ட் அது நம்பராக கோஎஷன் செய்யும். ஸோ ட்ரூன்னு சொன்னால் நம்பராக ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ என்ன, சேம் வேல்யூ. ஸோ உங்களுக்கு ட்ரூ தான் ஆன்சராக கிடைக்கும். இதுவே நாங்கள் ஸ்ட்ரிக் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்கல, ஒன்று நம்பர் மற்றது பூலியன், வேறு டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு ஃபால்ஸ் தான் ஆன்சராக கிடைக்கும். நம்பர் 0க்கும் எம்டி ஸ்ட்ரிங்குக்கும் ஈக்குவாலிட்டி செக் பண்ண சொன்னால் லூஸ் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்குள்ள ஸ்ட்ரிங் இருக்குன்னு சொன்னால் அதை நம்பராக கோஎஷன் செய்யும். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கை நம்பராக கோஎஷன் செய்தோம்னு சொன்னவங்களுக்கு 0 கிடைக்கும். இப்போ என்ன, சேம் வேல்யூ. ஸோ உங்களுக்கு ட்ரூன்றது ஆன்சராக கிடைக்கும். இதுவே நாங்கள் ஸ்ட்ரிக் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்குள்ள வேறு டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸ் தான் கிடைக்கும். இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருந்தேன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் 0க்கும் ஃபால்ஸுக்கும் நாங்கள் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்க, அதாவது லூஸ் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிக்குள்ள என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.